ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் ஒரு பொங்கல் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பச்சரிசி சாதம், நம்ம காலையில் வடிச்சிருந்த சாதம் மீதி ஆயிடுச்சு அப்படின்னா அதை சாயங்காலமாக பொங்கலாக கன்வெர்ட் பண்ணிடணும். அடுத்த நாள் பண்ண முடியாது, காலையில் வச்சதை ஈவினிங் நைட்டு சாப்பிட்றதுக்கு பண்ணிக்கலாம். இது அமாவாசை அன்னைக்கு மீதி ஆயிடுச்சு, இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் மீதி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அமாவாசை அன்னைக்கு சாதமாக சாப்பிட மாட்டாங்க நைட்டு. நாங்கள் அரிசி வாங்குறது பார்த்திங்கன்னா விலை 70 ரூபா கிலோ வாங்குகிறோம். அதனால் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால நாங்கள் பொங்கலாக கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்ருவோம். அதுக்கு நான் அந்த வடித்த சாதம் பச்சரிசி சாதத்தில் தான் பண்ணியிருக்கேன். நான் புழுங்கரிசியில் பண்ணதில்லை. பச்சரிசி சாதம் நான் ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு எங்கிட்ட இருக்குது. அதுக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பை நான் வேக வச்சு வச்சுருக்கேன். சாதம் ஏற்கனவே வேக வச்சது, பாசிப்பருப்பை இப்போ வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பொங்கலுக்கு என்ன சேர்ப்போமோ அதே தான். கருவேப்பிலை, முந்திரி, மிளகு, சீரகம், பச்சை மிளகா, இஞ்சியை எப்போவும் நம்ம துருவி தான் சேர்ப்போம். துருவி வச்சுருக்கேன். பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும். மிளகு சீரக பொடி நான் இது ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். நம்ம எப்போவுமே பொங்கல் உப்புமா பண்ணுற கடாயை தான் நான் எடுத்திருக்கேன். அதில் நாங்கள் எண்ணெயும் நெய்யுமா, ரீஃபைண்ட் ஆயிலும் நெய்யுமா விட்டு வச்சுருக்கேன். காயிட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருட்களை தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் முதல் மிளகு சீரகத்தை சேர்த்துட்டேன். இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி, முந்திரி, கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நான் எடுத்து வச்சுருந்த சாமான்களை சேர்த்துட்டேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே நான் கொஞ்சம் பெருங்காயப்பொடியும் உப்பையும் சேர்த்துட்டு நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். பெருங்காயப்பொடி, மிளகு சீரகப்பொடி சேர்த்துட்டு நான் உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பெல்லாம் கண்ணளவு தான், உங்களுக்கு தேவையான அளவை சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு உப்பை எடுத்துக்கோங்க. நான் பருப்பை சேர்த்துட்டேன். இப்போ அடுத்தது சாதத்தையும் சேர்த்துக்கலாம். நான் சாதத்தை சேர்த்துட்டேன். இங்கே காய்ச்சின பால் ஒரு 1/2 டம்ளர் வச்சுருக்கிறேன். இந்த பாலையும் நான் இதோட சேர்த்துட்றேன். பால் சேர்த்துனா நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பால் ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். நம்மளோட டேஸ்டியான வெண்பொங்கல் தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.